இது வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டாயிலுக்கு வந்து எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஃபெதர் சாம்பிள் எடுக்கிறது உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்டு வச்சு இந்த மாதிரி போர்டை வந்து பிடிச்சிக்கோங்க. காக்கட்டாயில் 2 கை இப்படி வச்சு இப்படி இந்த பொசிஷன் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கடிக்காது. ஸோ இப்போ வீடியோவாக இப்படி காமிக்கிறேன். இப்போ இந்த நெட்டுக்குள்ளே இப்படி விட்டுக்கோங்க, எதையோ ஒன்று கடிச்சிக்கும். இது செஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, இதோட செஸ்ட்டு. இந்த செஸ்ட்டில் இருக்க ஃபெதரை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். செஸ்ட்டு கொஞ்சம் உள்ளே விட்டு மேலாப்பில் இல்லாமல் உள்ளே செஸ்ட்டில் இருக்கிற ஃபெதரை இப்படி எடுத்து எந்த ஒரு கை இதுவும் படாமல் இதுக்குள்ளே இப்படி போட்டுக்கோங்க. இப்படி அது மாதிரி வந்து ஃபெதர் சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7-8 ஃபெதர்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு சாம்பிள் கரெக்டாக வருன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஃபெதர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குள்ளே இருந்தால் ஓகே தான். கால் வரைக்கும் நிற்க சொல்கிறேன். சாம்பிள் எப்படி இருக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே இன்னொரு போர்டு போட்டிருப்பேன், இது செகண்ட் போர்டு. இதோட செஸ்ட் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இந்த செஸ்ட் ஃபெதர்ஸை தான் எடுக்கணும். உங்களோட வேர்வையே எதுவுமே அந்த இதில் படக்கூடாது. பின்னில் ஜஸ்ட் இப்படி எடுத்துகிட்டு எதுவுமே படாமல் இந்த கவரில் இப்படி போட்டுருங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 சாம்பிள்ஸ் கேட்பாங்க. ஸோ வெவ்வேறு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா